ஹாய் ஹலோ திஸ் இஸ் Danny here. ஸோ இந்த நாளும் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையோட சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ப்ராமிஸ் ஹேஸ் அப்படின்ற அந்த தீமில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ப்ராமிஸ் ஹேஸ் அ பொசிஷன் ப்ராமிஸ் ஹேஸ் அ பொசிஷன். ஸோ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற அந்த ஜேர்னியில், அந்த பாத்தில், அந்த ப்ராமிஸில், அந்த பாத்தில், அந்த ட்ராவலில் நம்ம என்ன நினைப்போம், கற்றுட்டு வாக்குத்தத்தம் வாங்கிட்டோம், அவ்வளோதான், அதோட நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் அதான் பிரச்சனை. கர்த்தர் எனக்கு என்கிட்ட நீங்கள் அதை சொன்னீங்களே, இதை சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, உங்கள் வார்த்தையில் எப்படி இருக்கே, ஆனால் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கே அப்படின்ற கேள்வி கர்த்தர் மேலே வர வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். அது ஏன் வருதுன்னா, நம்ம அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முன்னாடி ஒரு கம்ப்ளீட் நான் சிங்கில் வாழ்ந்துன்னு இருப்போம். ஸோ அதனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு சில விஷயங்கள் முக்கால்வாசி நேரத்தில் என்ன டிலே ஆகும். அவர் சொல்லியிருப்பார், ஆனால் அதை நம்ம என்ன பண்ண சுதந்திரிக்க முடியாமல் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாக்கு கொடுத்தாரு, நீ காணாத சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க டிலேவாகி சுற்றிட்டே இருந்துறாங்க வனாந்திரத்தில். எவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, மிஸ் பண்ணாங்க. அதை நம்ம மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எப்படி நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம எப்படி கரெக்டாக நம்ம இது சுதந்திரிக்கணும்னா, கர்த்தருடைய ரோல் ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரோலும் இருக்குது. அதாவது என்ன நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்றப்போ நம்ம என்ன சொல்கிறது, அந்த கான்ட்ரிபியூஷன் மேலே நம்பிக்கை வைக்க வேணாம், கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். பட் ஆனால் ஸ்டில் there is a something we have to do. ஏன்னா அவருடைய வார்த்தையுமே அதுதான் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கிளியராக சொல்லுது. என்ன சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்குது. ஸோ தேர் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு டூ. நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களில் சில லிஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பேமெண்ட்டுன்றது போன வாரம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் இப்போ நம்ம பார்க்குறது பொசிஷன், ப்ராமிஸ் ஆஸ் அ பொசிஷன். அதாவது பொசிஷன், இந்த ஒரு எக்ஸாம்பிளில் தான் நம்ம குரூப்லேயும், அந்த ப்ரேயரில் நம்ம ப்ரேயர் குரூப்லேயும் இந்த எக்ஸாம்பிள் பற்றி தான் நம்ம பேசணும். என்ன எக்ஸாம்பிள்னால், இப்போது என்ன பொசிஷன்றப்போ அதுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பஸ்ஸில் டிரைவர் சீட்டில் உக்காந்தால் தான் நம்மளால் அந்த பஸ்ஸை ஓட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸில் ஒரு 40 சீட்டாக, இந்த சைடு ஒரு 10, இங்கே ஒரு 10, ஒரு சீட்டில் ஒரு 2 பேருன்னு கணக்கு போட்டால் கூட ஒரு 40 பீப்புள் அப்ராக்சிமேட்டாக ஒரு பஸ்ஸில் ஒரு 40 பீப்புள் உட்காரலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 5 சீட் வேறு இருக்குது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக 45 சீட்ஸ்ன்னு சும்மா வைக்கலாமே. ஒரு பஸ்ஸில் 45 சீட் இருக்குன்னா, அந்த 44 சீட்டில், அதாவது டிரைவர் சீட்டை தவிர 44 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 44 சீட்டில் போய் உட்காந்தாலும் அது பொசிஷன் இல்லை. அந்த டிரைவர் சீட்டில் போய் உட்காந்து அந்த பொசிஷனில் உட்காந்து தான் அந்த பஸ்ஸை என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். வி கேன் ஆக்சுவலி டிரைவ் தட் பஸ். இப்போ கண்டக்டர் சீட்டில் உட்காந்தா கூட வண்டி ஓட்ட முடியாது. நம்மளுடைய பொசிஷனில் எந்த பொசிஷனும் அங்கே உட்காந்தா தான் போய் வண்டி ஓட்ட முடியும். வி கேன் டிரைவ். அந்த மாதிரி காட் நம்மளோட லைஃப்பை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அவர் தான் நம்ம டிரைவர். பட் ஸ்டில் வி ஷுட் நோ டு ட்ரைவ் டு த லீடர்ஷிப் ஆஃப் ஜீசஸ். எனக்கு நீங்கள் லீடராக இருங்க, நீங்கள் என்னோட ஷெப்பர்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம லைஃப்பை கொண்டு போய்ட்டு ட்ரைவ் பண்ணுற அந்த ஒரு வில் நமக்கு இருக்குது. ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன ஃப்ரீ வில்லும் கொடுத்துருக்காரு. இல்லை என் லைஃப் என் இஷ்டத்துக்கு போட்டோன்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து அந்த டிரைவிங்கை வாங்கி நம்ம பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கர்த்தருக்கு சப்மிசிவாக வி கேன் டிரைவ் ஆர் லைஃப். நம்ம லைஃப்பை கர்த்தருக்கு நடத்தக்கூடிய சப்மிசிவான டிரைவிங் மோடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய், ஆண்டவரே நீங்கள் நம்ம போய் உட்கார தான் போகிறோம். அல்டிமேட்டாக எனக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, இட்ஸ் ஆல் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்தா மட்டும் போதும். நம்மளோட கையை பிடிச்சி வேற ஒருத்தர் நம்மளை பிடிச்சி நடத்துறதுக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போய் அந்த இடத்துக்கு அந்த பொசிஷனுக்கு போனாலே போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஸோ கர்த்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நம்ம அவர் சொல்கிற பொசிஷனில், அவர் சொல்கிற விஷயத்த நம்ம போய் அந்த பொசிஷனில் நின்னாலே அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார். எனக்கு பேச தெரியாதுன்றதுக்கு நான் எத்தனையோ வாட்டி அதுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதை தான் நம்ம குரூப்லேயுமே சொன்னேன். ஸோ அது ஒரு இதுவும் சாட்சி மாதிரி சொன்னேன், அதே மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா, ஐ யூஸ் டு பி அ பர்சன் ஹூ குட் நாட் ஈவன் சே மை அட்டெண்டன்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு யாராவது அட்டெண்டன்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு வாயில் ப்ரெசென்ட் வராது. டக்குன்னு சொல்லும்போது ப்ரெசென்ட் வராது வாயில். யாராவது ஒருத்தர் எனக்காக எப்பவுமே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படி இருந்த என்ன
ஆனால் கர்த்தர் வந்து அவருக்குள்ளே வர வர அவர் வேறு மாதிரி நடத்தி இப்போ நான் அவங்க முன்னாடி இது என்ன எத்தனையோ பேருக்கு முன்பாக நான் என்ன சொல்ல பிரசங்கம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் இது இப்போ காலேஜ் படிக்கும்போது யூத்தாக ஒரு குரூப்பாக ஒரு 20-30 பீப்புளெலாம் சேர்ந்து நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஸோ ஒரு குட்டி ஒரு என்ன ஃபெலோஷிப் மாதிரி அந்த ஃபெலோஷிப்பை லீட் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் என்னோடய வாக்கில் அவருடைய வார்த்தையை போட்டார். என்னோடய வாயில் அவருடைய அவ்வளோ அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியாத ஒருத்தனாக இருந்த என்ன கர்த்தர் நிற்க வச்சு அவ்வளோ பேர் மத்தியில் அவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுற அளவுக்கு அவருடைய வல்லமையை கொடுத்தாரு, அவருடைய அபிஷேகம். இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு நான் எப்படி போனேன் என்ன பண்ண நினைக்கிறது, நான் கர்த்தரோட உறவில் மட்டும் இருந்தால் தானாக அவரே கொண்டு போய் எங்கே விடணுமோ அங்கே விட்டுருவார். அந்த கர்த்தரோட உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு இதான் பொசிஷன் நல்லா தெரியும், ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கும் கர்த்தருக்கும் இருக்க அந்த ஒரு உறவு கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஹவு டு பொசஸ் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய வாக்குத்தத்தை நம்ம இது சுதந்திரிக்க முடியும். அந்த ஜேர்னியில் போகும்போது தேர் இஸ் அ பொசிஷன் தட் இஸ் அந்த பொசிஷன் என்னது அப்படின்னா விசுவாசம் தான். அந்த ஃபெய்த் போய் எனக்கு நமக்கு எந்த விஷயம் தெரியும் தெரியாததெல்லாம் அப்புறம் விசுவாசத்தோடு நம்ம போய் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை கற்றுக்கணும். அப்படியே போய் ஒன்றும் தெரியாமல் போய் மெசேஜ் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் உட்காந்து நோட்ஸ் எழுதணும், ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் நான் ஏதோ சம்திங் ஆண்டவரே என்னன்னு சொல்லுங்கள் சும்மா போய் நிற்கக்கூடாதுல்ல. ஸோ ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். பட் ஸ்டில் அந்த ப்ரிப்பரேஷனை நம்பாமல் கத்துற நம்பணும். அந்த பொசிஷனில் போய் நம்ம நிற்கும் போது உட்காரும்போது அவர் சொல்கிற பிளேஸில் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல நிற்கும்போது அப்போது அவருடைய வாக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முற்றிலும் பெற்றுக்கொள்ள முடியும். தேர் இஸ் அ பொசிஷனிங் தட் இஸ் நீடட். அந்த பொசிஷனிங் என்ன அப்படின்னா அது வந்து விசுவாசம் தான். கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு மனநிலையில் நம்ம எப்போலாம் இருக்கிறோமோ அப்போலாம் we are perfectly positioned to receive his blessings and all the promises. So what is the positioning that is needed for each one of us is having faith. நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த பொசிஷனிங். ஸோ நம்ம ஒரு விசுவாசம் உள்ள மனிதனாக இருக்கிறோம்ல அதுதான் பொசிஷனிங். அந்த பொசிஷனிங்கோடு இருக்கும்போது நம்மளால் அவருடைய ப்ராமிசஸை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நான் என் ப்ராமிசஸை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய பதில். நான் எப்படி என் ப்ராமிஸை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்று பண்ணலாம். என்னென்னா ரொம்ப சிம்பிள் அவிசுவாசியாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறத விசுவாசிக்காமல் இருந்தாலே போதும், ப்ராமிஸை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். கர்த்தரை விசுவாசிக்காமல் இருந்துருங்க, ப்ராமிஸ் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்போது கர்த்தரை விசுவாசிக்கும் போது ப்ராமிசஸை நம்மளால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையுமே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம என்ன அவிசுவாசியாக இருக்கிறவங்களால அதுக்கு பயப்படுறவங்களால என்ன பண்ண பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. தூக்கி டமான்னு ஒரு குண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு திடீர்னு அந்த வசனம் ஃப்ரம் நோவேர் படிக்கும்போது. ஸோ நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், அதெல்லாம் பெரிய பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம். பரலோகமே போக முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாகவே இருக்கிறவர்களாக நம்ம இல்லாதபடி கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர இப்படி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான்னு இருக்குது. இந்த மாதிரி விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக அதுதான் பொசிஷனிங்க. ஹவு டு பொசிஷன் மை செல்ஃப் ஃபார் த ப்ராமிசஸ் தட் காட் ஹஸ் கிவன் மீ இஸ் ஹேவிங் ஃபெய்த் ஆன் த லிவிங் காட். கர்த்தருடைய வார்த்தை மேலே கர்த்தருடைய அத்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறது தான் அந்த பொசிஷனிங்க. அந்த கிரேஸை காட் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கலாம். ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு தேவையான விசுவாசத்தை தாங்க. அதுதான் எங்கள் பொசிஷன். நீங்கள் விசுவாசம் உள்ளவனாக இருந்து நீங்கள் சொல்கிறத பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க, மறுரூபமாக்குங்க. உங்கள் வாக்குகள் தாமதித்து கொண்டிருந்தால் இருக்குமானால் இந்த தவறை எங்களுக்குள்ளேருந்து நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபத்தை, எங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள் எங்களை விட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதே நீங்குகிறதற்காக நன்றி. உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் எங்களை ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக ரினியூ பண்ணுறதுக்காக நன்றி. எப்படி கழுகுக்கு எப்படி நியூ ஸ்ட்ரென்த்து கிடைக்குமோ அதுபோல் உங்களுடைய பாதத்தில் வந்து இவ்வளோ நேரம் இந்த வார்த்தையை நிதானத்தோடு கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் நியூ ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யூ ஆர் ஃபில்லிங் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ரைட் நவ் in the mighty name of Jesus Christ. We receive that power and strength and faith in Jesus' name. Amen. இதே போல் ஒரு சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye. And also இந்த டாபிக் இந்த டாபிக்ஸ்லாம் இ-புக்காகவும் இருக்குது. அதனோட லிங்க்கும் நான் வைக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதையுமே வைக்கிறேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye.